ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கங்குவா படம் வந்து ரிலீஸ் டேட்டு தள்ளி போயிருக்கு. அது எதனால், எப்போ தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் கங்குவா இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இப்போ அதிக பொருள் செலவில் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் வேல்யூவில் வந்து ரெடியாக இருக்க படங்க. ஆல்மோஸ்ட் வந்து வேட்டையனும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு. தலைவரும் டப்பிங்லாம் முடிச்சாரு, எல்லாமே வந்து டப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ கிராஃபிக்ஸ் ஒர்க் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்து படம் ரெடி. ஸோ ஏற்கனவே வந்து ரிலீஸ் டேட் வந்து அக்டோபர் 10 அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து கங்குவா இது வந்து சூர்யாவோட நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாரு. அதுவுமே வந்து அதிக பொருள் செலவில் வந்து தயாராக இருக்க படம். அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சு வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அந்த படமும். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியில் டாக் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்த மாதிரி வந்து 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுமா, இல்லை வந்து வேறு நாட்கள் தள்ளி போகுமா, இல்லை ஒருவேளை வந்து வேட்டையின் படம் வந்து தீபாவளிக்கு வருமா இப்படிங்கிற நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழப்பமே இல்லை. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வேட்டையின் படம் தான் கண்டிப்பாக வந்து முதல்ல ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் 10 சொன்ன மாதிரி. கங்குவா படம் வந்து ரிலீஸ் டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க. பட் எப்போ அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கலை. மேபி வந்து தீபாவளிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கியோட ஹாட் நியூஸ் இன்றைக்கி சினிமா டாப்பிக்கில். ஸோ இது எப்படி நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்படின்னா வேட்டையின் படம் வந்து இது பெரிய பொருள் செலவுலையும் சரி, அதேமாதிரி வந்து அதிக ஸ்டார் காஸ்ட் வேல்யூவில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், ஸோ நிறைய பேர் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம வந்து டிஜே ஞானவேல் வந்து அவர் இயக்கியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஜெயிலர் படத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் தலைவருக்கு வர மிகப்பெரிய ஒரு படம். ஜென்ரலாகவே வந்து யாருமே வந்து ஒரு தலைவர் கூட மோதணும், தலைவர் கூட படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்து போட்டிங்கிறதுக்காகவே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எல்லாமே வந்து மிகப்பெரியோட தலைவரோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. அதர் ஆர்டிஸ்ட்டு இன்க்ளூடிங் சூர்யாவாக இருக்கட்டும். ஸோ அதை படத்தை அந்த ஞானவேல் இவர் இருக்கார் இல்லையா, ஸ்டுடியோ கிரீன், அவருமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நானே மிகப்பெரிய தலைவர் ஃபேனு. ஸோ தலைவரோட படத்தோடலாம் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார். இருந்தாலும் மீடியாக்குள்ளே வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கங்குவா படம் வந்து வேட்டையின் படம் கூட ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு புது டாக் என்ன ஓடுதுன்னா, அந்த கங்குவா டீம் பயந்துருச்சா, ஸோ தலைவர் பார்த்து பயந்து ஓடிட்டாங்களா, ஸோ படம் வந்து அப்போ அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காதா, ஏன் வந்து பயந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இண்டஸ்ட்ரியில் டாக் இருக்குது. முதல்ல நீ வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் இருக்கார். ஸோ இது படங்கள் தான், எல்லாமே படம் தான். அவரதும் ஒரு படம், அந்த சூர்யாவை அதுக்காக எந்த விதத்துலையும் வந்து தரக்குறைவாக நம்ம வந்து நினைக்கல. பட் என்ன ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் படம் வந்து அவருக்கு உலகளவில் ஃப்ரான்ஸ் இருக்கிறதுனாலையும் சரி, அதே மாதிரி வந்து இது வந்து முக்கியமாக வந்து தியேட்டர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லாமே லாபம் தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து ஒரு சிங்கிளாக வேட்டையன் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து கொண்டாடி வந்து தீர்க்கிறதுக்கு மக்கள் வந்து ரெடியாக ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஒரு தீபாவளியே முன்னாடி வந்த மாதிரி. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜில் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணும்போது தொடர்ந்து வந்து ஆயுத பூஜை அந்த லீவுலாம் வருது. ஸோ அது வந்து போது இந்த மாதிரி தலைவர் படங்கள்லாம் வந்து ஃபெஸ்டிவல் தான். ஸோ தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கும். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த படத்தை வந்து இந்த டேட்டில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு ஒரு பர்டிகுலராக வந்து எப்போவுமே வந்து அவருக்கு ஒரு இச்சினி மாதிரி சொல்லும். இது வந்து இந்த தலைவர் வந்து செலக்ட் பண்ண டேட் தானா இது, அதாவது இது இந்த 10ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம வந்து வேட்டையின் படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த கங்குவா படத்தோட டீம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஏற்கனவே படம் ஷூட்டிங் போதே வந்து ப்ரொடியூசர்ட்டையும் சரி டேரக்டர்ட்டையும் வந்து சொல்லிட்டாராம். ஸோ இந்த படத்தை நம்ம வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவருக்கு முதலே வந்து இன்ஃபேக்ட் தெரியாது, அதாவது கங்குவா படம் சேம் டேட்டில் தான் அவங்களும் ரிலீஸ் டேட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அதுக்கப்புறம் அறிவிக்கும் போது தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்டிஸ்டோட வேலை என்னென்னா படங்கள் நடிக்கிறது தான் முக்கியமாக அவங்களோட வேலை. ஸோ அதை தாண்டி வந்து ரிலீஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் டீம் அதுதான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த நாள் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேட்டையன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா லைக்கா நிறுவனம். அது சமீபமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில தோல்விகள் படங்கள்லாம் கொடுத்துருந்ததுனால அவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க.
நம்புகிறாங்க. ஸோ வேட்டையின் படத்தை தான் மிகப்பெரிய மலை போல் நம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விட்ட வசூலெல்லாம் மீட்டு தரும் அப்படின்ட்டு. அப்படி இருக்க போது அவங்க வந்து ஸ்டெபனா சேத்தி நாயக் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் வந்து அந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நம்ம சூர்யா படமும் நம்ம வந்து அதுக்காக வந்து தரக்குறவாக நம்ம பேசலை. சூர்யாவுக்குள்ள ஃபேன்ஸு, அவருக்குள்ளே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வந்து இது நம்ம எதுவுமே குறைக்க போகிறதில்ல. அவருக்கும் கண்டிப்பாக அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த படமும் பெரிய படம் தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி வேட்டையனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் சூப்பர் ஸ்டாரோட வந்து போட்டி போடுற நிலைமையில யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து கிங் மேக்கர் அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ ஜென்ரலாகவே வந்து யாருமே வந்து நினைக்கவே மாட்டாங்க அவர் கூட வந்து நான் போட்டி போட்டு நான் வந்து வெளியே காமிச்சிக்கணும், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பை யாருமே பண்ண மாட்டாங்க. அதனாலேயே வந்து க்ளீனாக தெளிவாக சொல்லியிருக்காங்க கங்குவா டீமு, நாங்கள் தலைவர் ரிலீஸ் பண்ணுற டேட் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக இன்னொரு நாள் தான் ரிலீஸ் பண்ணுவோம், அது மேபி தீபாவளியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதான் ஹாட் டாப்பிக்கு. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா வேட்டையின் படம் கண்டிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம கொண்டாட்டத்துக்கு இப்போவே நம்ம ரெடி ஆகிருக்கோம். ஸோ ஏதோ வந்து இந்த வர மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ள ஃபீல் ஆகுது. ஸோ எப்படா நம்ம தலைவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒரு டாக் இருக்குது, சிறுத்தை சிவா வந்து தலைவருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமே, நாங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாமேன்னு கேட்டிருக்காரு. ஆனால் தலைவர் வந்து அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதா ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது மாதிரி வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அது மாதிரி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. அவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வழி விட்டு தான் வந்து இருப்பார். இன்றைக்கும் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து மதிக்கிறவர், இன்றைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுக்குறவர். ஸோ அதனால் ஒரு நாளும் அந்த மாதிரி வந்து அவர் போட்டியாவோ இல்லை வந்து இன்னொருத்தனை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே என்றைக்குமே நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கிடையாது. அவர் மேபி வந்து நீங்கள் கூடவும் வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காராம். இதனால் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா இது வந்து நான் மட்டும் தனியாக முடிவு எடுக்கிறது கிடையாது. இது வந்து ப்ரொடக்ஷன் டீமும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோன்னு. அதனால் இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தலைவர் வந்து சிறுத்தை சிவாட்ட பேசினதா வந்து ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேட்டையின் படம் சிங்கிளாக வர்றது வந்து நீங்கள் வரவேற்கிறீங்களா, இல்லை கங்குவா படமும் சேர்ந்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.